ஹலோ, உங்களை பத்தி சொல்லுங்க. ஸோ என்னோட நேம் வந்து ரூபாஸ்ரீ. காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ஸோ ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்காகவும் தென் எனக்கு வந்து அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்னாலும் இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். ஓகே ஃபைன். குக்கிங் எந்த அளவுக்கு பிடிக்கும்? குக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நம்ம மட்டும் சாப்பிடாம அதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடும் போது அது கொஞ்சம் நமக்கு வந்து ஃபீல் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக. ஓகே ஃபைன். அதாவது நம்ம செஞ்சு கொடுத்து ஒருத்தர் நல்லா இருக்குன்ட்டாங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மஷ்ரூம் பெப்பர் மசாலா பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். மஷ்ரூம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், முழு மிளகு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. இந்த மல்லித்தூளும் மிளகு மட்டும் இவ்வளோ வச்சிருக்குமே, அவ்வளோ தேவையா? பெப்பர் மசாலா. பெப்பர் மசாலா அப்படின்ற போது மெயின் இன்கிரீடியன்ட்டே நமக்கு வந்து பெப்பர் தான். ஸோ அதனால பெப்பர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கோம். ஓகே. ஆனால் ஒரு 4 பெப்பர் போட்டாலே நல்லா காரமாக இருக்குமே, இவ்வளோ பெப்பர் எடுத்துருக்கோம். சரி, ஓகே. எந்த அளவுக்கு காரமாக இருந்தாலும் நம்ம காரம்னா எவ்வளோ காரமாக இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, கடாய் பேக்கில் இருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஆயில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலாங்கிறது அகெயின் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரையும் வரும், கிரேவியும் வரும். நம்ம இன்னைக்கு எப்படி பண்ண போறோம்? செமி கிரேவி மாதிரி நம்ம வந்து பண்ண போறோம். சப்பாத்திக்கும் நீங்க சாப்பிடலாம், தோசைக்கும் சாப்பிடலாம், ரைஸ் கூடயுமே நீங்க வச்சு சாப்பிடலாம். இதுல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க குழம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல இந்த செமி கிரேவி பாத்தீங்க அப்படின்னா அகெயின் அதை ஒரு ஸ்டார்டராகவும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். பட் பன்னீர் பட்டர் மசாலா, இந்த பெப்பர் மசாலா இதெல்லாம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத தாண்டி சாதாரணமா பாத்தீங்கன்னா அதை ஒரு சூப்பாவோ இல்ல ஒரு ஸ்டார்டராவோ நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறதே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம வீட்லேயே குக் பண்ணலாம். என்ன கொஞ்சம் பொறுமையும் அதுக்கான ஒரு கிளாரிட்டியும் தேவை, அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்னெல்லாம் குக் பண்ணுவீங்க? வீட்டில் குக் பண்ணுற வழக்கம் உண்டா? அப்பப்போ நான் வந்து குக் பண்ணுவேன். ஸோ நார்மலாக நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி குழம்பு, தென் நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் பண்ணுவேன். கொஞ்சம் பேக் பண்ணுவேன். கேக்ஸ், கப் கேக்ஸ் அந்த மாதிரியும் நான் கொஞ்சம் அப்பப்போ பேக் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆனியன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் இருக்க ஆல்ரெடி எடுத்து ஃபுல்லாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகணும். ஸோ அதை கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிறவங்களையும் நம்ம வந்து பெப்பரும் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ண வேணாம், அப்படியே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு அது பவுடரா வேணுங்கிறதுனால ஜார் வெட்டா இருக்குங்கிறதுனால லைட்டா நம்ம வந்து வைப் பண்ணிப்போம் டு மேக் த ஜார் ட்ரை. இப்போ நமக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ தேவைன்னு ஏதாவது அளவு இருந்தால் சொல்லிட்டு. ஸோ பெப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 30 கிராம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பரோட ஃப்ளேவர் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதுவுமே போட்டுக்கலாம். ஸோ பெப்பர் போதும். ஓகே. தென் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணுவோம். ஃபைன் பவுடரா. ஓகே. ஸோ இப்போ அங்கே என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ ஆனியன் வந்து லைட்டாக கோல்டன் கலர் வரவுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சேர்க்குறோம். ஓகே. ஸோ இதோட ரா ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே.
லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லிட் இருக்கு, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இஞ்சி பூண்டு விழுதோட ஃப்ளேவர் சொல்லவே வேண்டாம். அண்ட் அதை கொஞ்சம் நம்ம கூடுதலாகவே போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்குது. அந்த வாசனை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி போட போகிறோம். இந்த பவுல் கூட மூடி வைக்கலாம்ப்பா. இந்த பவுலில் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் வந்து அளவை தான் எடுத்து தான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த அளவு சொல்லிட்டாங்க. ஒரு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம், இல்லை மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா சின்னதாக இருந்தால் ஒரு 4 to 4 நாஸ் ரெண்டுமே, இல்லை அப்படின்னா ஒரு 3 நாஸ். இது ரெண்டுமே கொஞ்சம் மேஷ் ஆகி வர அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். ஸோ ஆயில்லே அது வந்து மேஷ் ஆகும். ஸோ அது வரை நம்ம வந்து கைவிடாமல் நம்ம இப்படி கலரிக்கிட்டே இருக்கோம். அண்ட் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு நம்ம அந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதோ குக் பண்ணமோ அந்த சூட்டில் இந்த தக்காளியை போட்டிருக்கோம். அதனால ஓரளவுக்கு இந்த தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நமக்கு குக் ஆயிடும். மஷ்ரூமோட அந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூமை விட கூட சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறையா டைம் எடுத்துக்கும். மேஷ் ஆகிறதுக்கோ இல்லை வந்து குக் ஆகிறதுக்கோ. மஷ்ரூம் வந்து சட்டுன்னு குக் ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியில் அதிகமாக டைம் எடுத்துக்கிற விஷயம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயமும் நான் நினச்சேன். ஆனால் அதை விட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது தக்காளி வதங்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன். தென் 1 ஸ்பூன் வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சால்ட்டும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மஷ்ரூம் போடுறதுனால அந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சுருங்கிரும் இல்லைங்களா? அப்போ வந்து சால்ட் கம்மியா ஜாஸ்தி ஆயிடும். கம்மியா போட்டா கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம ஃபைனல்ல வேணும்னா போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாவும் சேர்ந்து இது கூட வந்து குக் ஆகணும். ஓகே, ஸோ இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மசாலா வந்து வேகிறதுக்காக. ஸோ இவ்வளோ வாட்டர் போதும். ஸோ இதை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதில் வந்து நம்ம எண்ணெய் அதிகமாக போட்டிருக்கோங்கிறதுனால இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம். வா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசிச்ச மாதிரி வந்துருச்சு பாருங்க அந்த கிரேவி. அதுக்கு தான் அந்த அளவுக்கு குக் பண்ணோம்ல. ஸோ இது மோர் லைக் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்திருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணாதான் அந்த பெப்பர் மசாலால என்ன போட்டிருக்காங்கன்னே தெரியாது. தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும். பட் அதை வந்து தனித்தனியாக பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கைவிடாமல் நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரும்போது நம்ம வந்து மஷ்ரூம் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போவே கொஞ்சம் அந்த கார்னர்ஸ்ல ஆயில்லாம் ஊஸ் அவுட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இன்னுமே அந்த வாட்டரெல்லாம் அப்சர்வ் ஆகி வரும். குக்காக ஆக அந்த ஒரு கிரேவிக்கான அந்த ஃபீல் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு.
ஓகே மேம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து மஷ்ரூம் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன் மஷ்ரூமு. ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டும் ஒரு 2 மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அகைன் மஷ்ரூம்லேருந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுவே மஷ்ரூம் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து வாட்டர் ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. சூப்பர். ஏன்னா வந்து எண்ணெய் இருக்கு, அந்த மஷ்ரூம்லேருந்து வர வாட்டரே வந்து அது குக் ஆயிக்கும் அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இதை போட்டதுக்கு அப்புறம் நம்ம இத்தனை நேரம் இவ்வளோ ஆயிலாம் அவ்வளோ பேசிட்டு இருந்தோம்ல, இந்த பவுடரை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம். ஓகே. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெரி மெயின் இன்க்ரீடியன்ட் ஒன்று, இந்த ஸ்டார் இன்க்ரீடியண்ட்டை போட்டாச்சு மஷ்ரூமை. இன்னொன்று வந்து மஷ்ரூம் பெப்பர் மசாலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ பெப்பருக்கான விஷயம் இங்கே இருக்குது. பெப்பர் அரைச்சி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய வேலை கிடையாது. கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் கார்னிஷ் மட்டும் தான் பண்ண போறோம். அந்த கார்னிஷ்க்கு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து குக் ஆயிடுச்சு. நல்லா மஷ்ரூம் ஷ்ரிங்க் ஆயிடுச்சுங்க. எஸ் மேம், மஷ்ரூம் கொஞ்சம் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். ஓகே. 1 ஹேண்ட்ஃபுல் வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பேப்பர் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சமாக சால்ட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். கரண்டி எடுத்துக்கிறேன். நமக்கு அந்த மசாலாலாம் கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெப்பர் அண்ட் சோம்பு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஸோ இதை போட்டுக்கலாம். அப்படியே ஃபுல்லாமே போட்டுருக்கோம். இல்லை மேம், இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பெப்பர் காரம் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் வேணா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 2 ஸ்பூனை தவிர இன்னும் காரம் சாப்பிட்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஸ்பூன்ஸ் இனஃப். லாஸ்ட்டாக அந்த பெப்பர் மட்டும் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி குழம்பா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணுமா ட்ரையாக வேணா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷெஃப் மாதிரி வந்து இதை சாப்பிட்டுட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்ல போகிறது கிடையாது. நான் டேஸ்ட் பண்ணுவேன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரு லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் வந்து ட்ரை பண்ணேன்னா அப்படின்னா இல்லை, இங்கே குக் பண்ணதை பார்த்தது தான். ஓகே. ஸோ பார்த்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டா அது எந்த கலரில் எப்படி இருக்கும், எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ கிட்டத்தட்ட இல்லை சேம் பர்ஃபெக்ஷனாக அது வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க அந்த குக் பண்ண டைம் எடுத்தது, அந்த கிரேவிக்காக விஷயங்கள் நம்ம பண்ணுறது தான் வந்து அந்த மஷ்ரூமில் சேரும். ஸோ அந்த மஷ்ரூமில் குக் பண்ணும்போது அந்த மஷ்ரூம்க்கு டேஸ்ட் கொடுக்கறது இதுதான். யூஸ்வலாக என்னென்னா இந்த மாதிரி மசாலாலாம் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா மசாலா ஒரு பக்கம் தனியாக டேஸ்ட் பண்ணுவோம், மஷ்ரூமை மட்டும் பிக் பண்ணி எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதோட ஒரு ஃபீல். நான்லாம் இதை ஸ்டார்டராகவே சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுனால
எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் கலர் ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு செமி கிரேவியா பண்றதுனால கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா ஸோ நமக்கு அந்த செமி கிரேவி அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ கிரேவினா இந்த கன்சிஸ்டன்சி எடுத்துடலாம். ஸோ இது எப்படியே நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஸோ தென் இந்த இதெல்லாம் ஆயில் எல்லாமே உங்களுக்கு வந்து செப்பரேட் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ண வேண்டியது. ஓகே, 5-10 மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னாங்க. இப்போ குக் ஆயிடுச்சான்னு கேட்கலாம். ஆனதுக்கப்புறம் நமக்கு கப் ரெடியா இருக்கு. ஓகே மேம், குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே, முன்னாடி ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே மேம். நான் சிம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா வந்து ஒரு வேளை இழுத்து வைக்கிற வரைக்கும் அது கொதிச்சுட்டே இருக்கணுமோன்னு ஆஃப் பண்ணலாம் ரெடின்ட்டாங்க. அண்ட் ஸ்பூனும் இருக்கு. நம்ம எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பண்றது ரீகேப் இதெல்லாம் பார்த்துடலாம். எடுத்துட்டுமா? ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து கார்னிஷ் பண்ற வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போ கார்னிஷை முடிச்சாச்சு. கார்னிஷை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் டேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு 2 பீஸ் அது ஆறுற கேப்ல எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஷார்ட் செய்முறையை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் வெங்காயம் போட்டோம். ஸோ வெங்காயம் குக் ஆற கேப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அரைக்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. தேவையான அளவுக்கு மிளகு, சோம்பு இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைனா பவுடரா பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்குள்ள வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கி இருக்கும். அப்ப இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயமும் நல்லா ரொம்ப சூப்பரா குக் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அது குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தக்காளி போடுறோம். ஸோ தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, பவுடர்ஸ் தேவையானதெல்லாம் ஆட் பண்றோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூளை ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பை ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு நல்ல திக் கிரேவியா ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது ஒரு கிரேவியா வந்ததுக்கு அப்புறம் மஷ்ரூம் ஆல்ரெடி கட் பண்ணி வாட்டர்ல போட்டு வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து ஆட் பண்றோம். ஸோ அந்த மஷ்ரூமும் வந்து நல்லா குக் ஆகணும். தேவையான அளவுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அப்படி குக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஃபைனாக நல்லா குக் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் ஓகே ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகும் சோம்பும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பவுடரை ஆட் பண்ணிட்டு அந்த பவுடரும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு ஃபைனலாக ஒன்ஸ் ரெடி அப்படிங்கும்போது எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா. ஸோ இப்படி தான் மஷ்ரூம் பெப்பர் மசாலாவை செஞ்சோம். அண்ட் இப்படி தான் செஞ்சோம் அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கோம். இப்போ மஷ்ரூம் அண்ட் மசாலாவை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி நாங்கள் செஞ்ச இந்த ஒரு அருமையான கிரேவி நிறைய டைம் எடுத்து செஞ்சது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நிதானமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த கிரேவி இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ரெசிபியை அருமையாக செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிக்க போகிறோம்.